ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு வணிக வியாபாரி கிட்ட ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த வணிக வியாபாரியுடைய வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒட்டகத்தின் மேலே ஏறி உட்காந்துட்டு இவர் ஊர் ஊரா போய் வியாபாரம் பண்ணிட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு காடை தாண்டி வரக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த ஒட்டகம் ஒரு பள்ளத்தில் காலை விட்டு அது கால் சுளுக்கி அது தமால்னு கீழே விழுந்துடுது. கீழே விழுந்ததுக்குள்ள அதுக்கு ஒரு அதிர்ச்சி வந்துடுது. அதனால் அந்த இடத்த விட்டு அதால் எந்திரிச்சு நடக்க முடியல. இந்த வியாபாரி பார்த்தான், இந்த ஒட்டகத்தை அசைச்சு பார்த்தாரு, தாஜா பண்ணி பார்த்தாரு. அவர் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த ஒட்டகத்தை எழும்பி நிற்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஆனால் முடியல. இடுப்பில் பணம். அப்போ தான் வியாபாரம் ஒரு நல்ல வியாபாரம் முடிச்சுட்டு அவர் தன்னுடைய ஊருக்கு திரும்பி போய்கிட்டு இருக்கிற நேரம், நல்ல இருட்டு நேரம், காடு வேற. அதனால் இந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, இதுக்கு மேலே இந்த ஒட்டகத்தை நம்பி நாம் இருந்தோன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு தெரியாது. சரி, இந்த ஒட்டகம் அதுக்கு தலையெழுத்து நல்லா இருந்தால் பொழைச்சிக்கிட்டோம், இல்லை விதி விட்ட வழி அப்படின்னு அந்த ஒட்டகத்தை தடவி கொடுத்துட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேக வேகமாக காட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு பாதையில் போய்கிட்டு இருக்கார். இந்த ஒட்டகம் பார்த்துது, ரொம்ப நேரமாக இப்படியே உட்காந்துருக்க முடியாது இல்லையா, அதுக்கு பசி எடுத்துது. அப்படியே கொஞ்சம் கழுத்தை நீட்டி அங்கே இங்கே இருந்த தழை கிழை எல்லாம் சாப்பிட்டு மெதுவாக தட்டு மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணி 3 காலில் நின்று, அப்புறம் 4 காலில் தாங்கி தாங்கி நடந்து அப்படியே கொஞ்சம் அது காட்டில் கொஞ்சம் சுற்றி கித்தி நல்ல ஒரு புஷ்டியான உணவை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அதுக்கு ஸ்ட்ரென்த்தும் பழையபடி ஒரு வாரம் 10 நாளில் அது ரொம்ப ஜாலியாகிடுச்சு, சுதந்திரமாக இருக்குது. அது அதோடைய குரலில் சத்தம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுது. அப்போது அந்த காட்டில் பிங்காளன் அப்படின்னு ஒரு சிங்கம் இருந்தது. அந்த சிங்கத்துக்கு மந்திரி ஒரு காக்காவும் ஒரு ஓநாயும். இந்த பிங்காளன் ஒரு நாள் அந்த ஒட்டகம் போடுற சத்தத்தை கேட்டுட்டு, இது வரைக்கும் அந்த சத்தத்தை அது கேட்டதில்லை, அப்படியே பயந்து நின்றுடுச்சு இந்த சிங்கம். இதை காக்காவும் ஓநாயும் கவனிச்சிருச்சு. ஆனாலும் சிங்கமாச்சே, ராஜாவாச்சே, நாம் எதுவும் சொல்லக்கூடாது, கண்டும் காணாமல் அப்படியே இருந்துருச்சுங்க. இந்த சிங்கம் என்ன பண்ணிச்சு, அதிலிருந்து இந்த ஒட்டகம் சத்தம் போட்ட இடத்துக்கு பக்கமே அது போகிறதில்ல. அந்த ஏரியாவை விட்டுட்டு மற்ற இடத்துல இது வேட்டையாடுறது, இது இருக்கிறது சுற்றுறதுன்னு இருந்தது. இதை கவனித்த ஓநாயும் காக்காவும் மெதுவாக போய் அந்த புதுவிதமான சத்தம் வந்த அந்த மிருகம் எது அப்படின்னு போய் மறைஞ்சு நின்று பார்த்தா ஒட்டகம். ஒட்டகத்தை கொஞ்ச நாள் இதுங்க ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு, அட இதுவும் மிருகம்தான், சரி ஆனால் எவ்வளோ பெரிய மிருகம், இதை அடித்தா நமக்கு நல்ல வேட்டை நல்ல தீனி அப்படின்னு ரெண்டும் பேசிக்கிச்சுங்க. இதுங்க குசு குசுன்னு பேசுகிறத அந்த ஒட்டகம் என்ன சத்தம் கேட்குதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சிருச்சு. உடனே இது ரெண்டும் வெளியே ஓ நீங்கள் இந்த காட்டுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நாங்கள் எங்கள் ராஜாவுடைய மந்திரிகள், வாங்க வாங்க உங்களை நாங்கள் எங்கள் ராஜா கிட்ட அறிமுகப்படுத்துகிறோன்னு ஒட்டகத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒட்டகத்தை கூட்டிகிட்டு போய் ராஜா கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. ராஜாவும் ஒட்டகமும் ஒருத்தரை பார்த்து அப்படியே பழகிறாங்க, பேசுகிறாங்க, நல்ல நட்பு அவங்களுக்குள்ள உருவாயிடுது. இதனால் ஒட்டகம் அந்த சிங்கத்தை விட்டு பிரியாமல் இருக்குது. ராஜா வேட்டைக்கு போகும் சிங்கம், வேட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சத்தை இந்த ஓநாய்க்கும் காக்காவுக்கும் கொடுக்கும். அடுத்தது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பால்ய சிநேகிதர்கள் மாதிரி இந்த ஓநாயும் இந்த காக்காவையும் சிங்கம் வச்சுருந்தது. ஆனால் இப்போ இந்த ஒட்டகம் உள்ளே நுழைஞ்சதும் அதுங்க ரெண்டும் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது ரெண்டுத்துக்கும் நம்மளுடைய இடத்தை இந்த ஒட்டகம் எடுத்துக்கிச்சு, இந்த ஒட்டகத்தை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்க. இது இவங்களுக்குள்ளே இவங்க பேசிக்கிறாங்க, அந்த நட்பு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சமயம் இந்த சிங்கம் ஒரு யானையை வேட்டையாடுறதுக்கு முயற்சி பண்ணி பலத்த அடி, அந்த சிங்கத்தால் எழுந்துக்கவே முடியலை. கொஞ்ச நாள் அதுக்கு வேட்டைக்கே போக முடியல இந்த சிங்கத்துக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஓநாயும் காக்காவும் சந்தர்ப்பம் தேடி வருது, இதை நாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுதுங்க. சிங்கம் சொல்லுது, இங்கே பாரு 2 நாள் ஆச்சு நான் வேட்டைக்கு போகலை, எனக்கு பசிக்குது, நான் நல்லபடியாக உடம்பு தேறி வரணும்னா எனக்கு சத்து வேணும், உணவு வேணும். ஸோ காக்கா நீ பறந்து போ, நீயும் உணவை தேடு, ஓநாய் நீயும் உணவை தேடு அப்படின்னு சொல்லுது.
இந்த ஒட்டகமும் என்ன சொல்லுது, அவங்க 2 பேரை மட்டும் அனுப்புனா எப்படி, நானும் போய் தேடுறேன்னு அதுவும் வந்து 3 பேரும் உணவு தேடுறாங்க. சிங்கம் 3 பேரும் உணவு தேடுறாங்க, உணவு கொண்டு வருவாங்கன்னு வெயிட் பண்ணுது. ஆனால் இந்த காக்காவும் நரியும் உணவு தேடுறதா ஒரு பிளான் பண்ணிட்டு சிங்கத்துக்கிட்ட வந்து, மகாராஜா எந்த உணவும் கிடைக்கல, இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்ததுக்கு நீங்கள் கொடுத்ததை சாப்பிட்டு வளர்ந்த இந்த உடம்பை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், என்ன எடுத்துக்கோங்க, உங்கள் பசி ஆற்றிக்கோங்க அப்படின்னு காக்கா சொல்லுது. ஓநாய் சொல்லுது, மகாராஜா ராஜாதி ராஜா, இந்த காக்கா சின்னது, அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷ்ஷு கூட பத்தாது, அதனால் அதை விட்டுருங்க, இதோ நான் இருக்கிறேன், என்னை சாப்பிடுங்க அப்படின்னு ஓநாய் சொல்லுது. ஒட்டகம் இதை 2த்தையும் பார்த்துட்டு அது சும்மா இருக்குமா, ஒட்டகமும் என்ன சொல்லுது, என்ன சாப்பிடுங்கன்னு ஒட்டகம் தன்னை ஆஃபர் பண்ணுது. இதுதான் சான்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. எது, காக்காவும் ஓநாயும். சிங்கத்துக்கிட்ட போய், நீங்கள் அதை வேட்டையாடினாதான் நட்பை வந்து குலைச்சதா ஆகும், ஆனால் இங்கே கதையே வேற, அதுதானே தன்னை ஆஃபர் பண்ணுது, தியாகம், தியாகத்தை நீங்கள் அங்கீகரித்து தான் ஆகணும், ஏன்னா உங்களை நம்பி நாங்களும் இருக்கோம், நாங்கள் பட்னியால் வாடுனா அது உங்களை தான் சேரும், அப்படி இப்படின்னு அதோட மனசை போட்டு குழப்பி என்ன பண்ணுறாங்க. சிங்கம் அப்பவும் துணிஞ்சு ஒட்டகத்தை தாக்குற மாதிரி தெரியல. இது வேலைக்காகாதுன்னு ஓநாய் பாஞ்சு ஒட்டகத்தை தாக்குது, காக்காவும் பூந்து ஒட்டகத்தை தாக்குது. அது குத்துயிரும் கொலையுருமா இருக்கும்போது வேற வழி இல்லாமல் சிங்கமும் ஒட்டகத்தை தாக்குது. முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ட்ரஸ்ட் எனிபடி, யாரையும் நம்பாதே. கன்னிங்காக இருக்கிறவங்க கொஞ்சம் நண்பர்களாக இருக்கிற மாதிரி, ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி, நல்ல விஷயமாக இருக்கிற மாதிரி தோணும் ஆரம்பத்தில். ஆனால் நல்ல விஷம் கெட்ட விஷம்னு கிடையாதுல்ல, விஷம் தானே. அதே மாதிரி கன்னிங் பீப்புள் வில் ஆல்வேஸ் பி கன்னிங். அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை தான் ஃபஸ்ட்டு அவங்க முன்னாடி வைப்பாங்க, மற்றவங்கள பற்றி கவலையே படமாட்டாங்க. அதனால் துஷ்டனை கண்டால் தூர விலகி விடுங்கள். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.